ஜபம் பண்ணிக்கொண்டே இருப்போமானால் மணிக்கணக்கில் ஜபம் பண்ணலாம். நமக்கான நேரம் இல்லை. அல்லேலூயா. இப்போவே நமக்கு இருக்கிற இந்த 10 நிமிஷம் இருக்கிறது. இந்த 10 நிமிஷத்துக்குள்ளாக நாம் சில காரியங்களை நாம் தியானித்து நாம் ஜபம் பண்ண போகிறோம். யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம். யோபு புஸ்தகத்திலே 42ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுவோம். யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாக கர்த்தர் இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும், அந்த வேர்டை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அது எப்பேற்பட்ட காரியமானாலும் அவர் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் ஒரு திட்டத்தை நம் மூலமாக, நம்முடைய ஜெபத்தின் மூலமாக, இந்த நாட்களிலே நம்முடைய காரியமாக நாம் ஜெபம் பண்ணுகிற காரியங்கள் ஒன்றும் தடைபடாது. ஆமன். இது என்ன நிலைமையில யோபு சொல்லுகிறார்? கிட்டத்தட்ட 8 மாதங்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுற வேத வசனத்தில் அதற்கு கரெக்டான நாட்கள் சொல்லப்படவில்லை. 8 மாதங்கள் அந்த மனுஷன் வியாதிப்படுகிறான். வியாதிப்பட்டு 8 மாதங்கள் கஷ்டப்படுகிறார். தன்னுடைய 10 பிள்ளைகளும் ஒரே நாளிலே சாக கொடுக்கிறார். இவையெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். 10 பிள்ளைகளும் ஒரே நாளிலே சாகிறார்கள். அவனுக்கு இருந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லா ஆஸ்திகள் வேலைக்காரர்கள் எல்லாருமே ஒரே நாளில் டோட்டல் வாஷ் அவுட். என்ன ஆகும்? ஒன்றுமே இல்லை. இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு மெயின் ரோட்டில் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரே நாளிலே இவைகளெல்லாம் இழந்து உட்கார்ந்து இருக்கிறான். சரீரத்திலேயாவது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறானா? கிடையாது. அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த அதிகாரங்களில் வாசிக்கும் பொழுது, அவன் கொஞ்ச நேரம் வாயை மூடிவிட்டால் அவன் வாய் ஒரு உதடு இன்னொரு உதடு ஒட்டி கொள்ளுமாம். மெட்ராஸ் ஆகி வந்தால் என்ன ஆகும்? நம்ம கண் மூடி நைட்டில் தூங்கி காலையில் எழும்பும் பொழுது என்ன ஆகும்? ஒரு பிசின் போல் நம்முடைய 2 கண்களுடைய இமைகளை பிடிச்சு நல்லா ஒட்ட வச்சிரும். அனுபவம் இருக்கா? அல்லேலூயா. அவனுடைய உதடு அப்படி ஒட்டி கொள்ளுமாம். திறப்பதற்கே கஷ்டம். அவ்வளவு புண்ணுகள், வேதனைகள், சரீரம் முழுவதும் புண் வேதனை. ஓட்டை எடுத்து சுரண்டுகிறான். ரோட்டில் கிடக்கிற ஓட்டை எடுத்து அவன் சுரண்டுகிறான். அவ்வளவு இச்சி. ஆனால் அந்த மனுஷன் அந்த நிலைமையிலும் இவ்வாறு ஒரு விசுவாச வார்த்தை சொல்லுகிறார். தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா? நம்ம அப்படிப்பட்ட நிலைமையில் சொல்ல முடியுமா? ஆனால் யோபு அப்படி சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் இருக்கிறார். அதற்கு முன்னால் தான் அவன் சொல்கிறான். அவன் சொல்கிறான், அந்நிய கண்களில் என் சொந்த கண்களை உம்மை காணும். அல்லேலூயா. என் ஆண்டவரை நான் பார்ப்பேன். வேற யாருடைய கண்களை கொண்டோ அல்ல, என் சொந்த கண்களில். அவனே சாக கிடக்கிறான். அவன் மனைவி சொல்லுகிறாள், நீ ஆண்டவரை ஏன் நம்புற? அவரை மறுதலி, தூசித்து உன் ஜீவனை விடு, செத்துப்போ. மனைவி சொல்லுகிறாள், இன்னுமா நீர் ஆண்டவரை என்று சொல்லுகிறீர், செத்து தொலையும் என்று சொல்லுகிறாள். மனைவி, கட்டின மனைவி, 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தவள், அவ்வளவு பெரிய சொத்துக்களை ஆமேன் உடந்தையாய் கூடையாய் இருந்தவள், எல்லாம் போய்விட்டது. ஆகினாலே அவள் சொல்லுகிறாள், இனியும் நீர் உயிரோடு இருக்க வேணாம், சாகும் என்று சொல்லுகிறாள். எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளைகள் நம்மை பார்த்து செத்து தொலை என்று சொன்னால் எப்படி இருக்கும்? நம்முடைய மனைவி, நம்முடைய கணவன், நம்முடைய குடும்பத்தார் நம்மை அப்படி சொல்லும் பொழுது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது தான் யோபு சொல்லுகிறார், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். அவனை குறித்து முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். முதல் 1-2 வசனங்களை வாசிப்போமா? யோபு புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில். தம்பி போடு தம்பி. அப்பொழுது யோபு, முதல் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவனை குறித்து சொல்லப்படுது, அவன் உத்தமன். இஸ் எ ரைச்சஸ் மேன். அல்லேலூயா. உத்தமன்,
சன்மார்க்கன், காட் ஃபியர் மேன், கடவுளுக்கு பயப்படுகிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அப்படி ஒரு தீமை தன்னுடைய வாழ்க்கையில் கம் அக்ராஸ் பண்ணுகிறது என்றால் அதை பார்த்து அவன் ஒதுங்குகிறவன். ஐயோ வேண்டாம், எனக்கு இந்த தீமையான காரியம் வேண்டாம், பாவமான காரியம் வேண்டாம், எனக்கு இதனால் ஒரு பல லட்சம் வந்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன், ஆமென், இதனால் எனக்கு எவ்வளோ லட்சம் நஷ்டமானாலும் நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் என்கிறதான உணர்வுள்ளவன். அல்லேலூயா. அவனுக்கு 7 குமாரர்கள், 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள். யோசித்து பாருங்க, அந்த தேசத்திலே அவன் ஒரு மிகப்பெரிய மனுஷன். அல்லேலூயா. அவனுக்கு சொல்லப்படுக 7000 ஆடுகள். 7000 ஆடுகள் என்றால் எத்தனை ஏக்கர்களிலே அவன் அதை விட்டிருந்திருப்பான். யோசித்து பாருங்கள். இப்போ வெளி தேசங்களில் நீங்கள் போகும் பொழுது அவர்களுக்கு, நான் நியூசிலாந்து போயிருக்கும் பொழுது பார்த்தேன், அங்கே ட்ராவல் பண்ணும் பொழுதெல்லாம் பார்க்கும் பொழுது பெரிய ஃபவுண்டரி இருக்கும். அது எல்லாம் மேடு பள்ளமான மலைப்பகுதியாகத்தான் இருக்கும். அதில் எல்லாம் ஃபென்சிங் போடப்பட்டிருக்கும். ஃபென்சிங் அது எலக்ட்ரிக் ஷாக்கோ அல்லாவிட்டால் ஏதோ ஒரு விதத்தில் ஃபென்சிங் போடப்பட்டிருக்கும். ஆனால் அதில் திரளான ஆடுகள், மாடுகள், ஆமென், அவர்களுடைய பவுண்டரியில் மேய்ந்து கொண்டு இருக்கும். நான் பார்த்துட்டேன், நம்ம பைபிளில் சொல்லப்பட்டது இப்படி தானே காணப்பட்டிருந்திருக்கும் என்று சொல்லி நினைத்தேன். காரணம் என்ன? அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள். 500 ஏர்மாடுகள். ஏர்மாடு எதுக்கு? 500 ஏர்மாடு, அவ்வளவு திரளான நிலங்கள். ஆமென். 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமே அன்றி திரளான பணிவிடைக்காரர்கள், எண்ண முடியாத அளவுக்கு வேலைக்காரர்கள். அதனாலே அந்த கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும், அந்த தேசத்தில் எல்லாரை காட்டிலும் அவன் ஒரு உயர்ந்த மனுஷன். இவ்வளவு பேர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, உயர்வுகள் கொண்ட மனுஷன் எல்லாமே தொலைஞ்சது. நம்ம அந்த நிலைமையிலேருந்து ஆண்டவரும் வேண்டாம், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். இதெல்லாம் எதுக்கு? சும்மா நம்ம ஒரு பிரம்ம தான். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, ஆண்டவர் நமக்கு இதுவரைக்கும் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு இந்த இவ்வளோ பெரிய அழிவு, இவ்வளோ பெரிய நஷ்டம், ஆமென், மொத்தமும் போயிட்டு வாஷ் அவுட் ஆயிட்டு. ஒரு தொழிலோ வேலையோ எல்லாமே அப்படியே ஸ்டன் ஆகி, எல்லாமே ஒரு 0 லெவலில் ஆகும் பொழுது எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ணவே முடியாது. வாழ்கிறத விட சாவதான் மேலே, தற்கொலை கூட பண்ணிடுவோம் நம்ம காலத்தில் அப்படி. அல்லேலூயா. ஆனால் யோபு அப்படி செய்யவில்லை. இதற்கு கீழே நீங்கள் வாசிக்கும் பொழுது அவனுக்கு நல்ல உயிர் நண்பர்கள், அவனோடு கூட இருந்த நண்பர்கள் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, இவனுக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு காரணம் இவன் என்ன பாவம் செய்தானோ. எப்படி? என்ன கூட சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? என்ன பாவம் செய்தானோ இவனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான தண்டனை என்று சொல்லுகிறார்கள். இவைகளெல்லாம் அவன் காதுகளை கேட்டு பொறுமையாய் உட்கார்ந்து எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லுகிறான். ஒரு இடத்துல கூட அவன் பொல்லாதான வார்த்தைகள் சொல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 42ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிப்போமா? அவன் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் சொல்லுகிறதற்கு கர்த்தர் பதில் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை, இவர்கள் எல்லாரும் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு, யோபு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு யோபுவோடு பேசின பின்பு, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசின பின்பு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தேமானியாகிய எலிப்பாஸ், அதாவது அவனுடைய ஃப்ரெண்டு நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர்கள் மேலும் எனக்கு கடுமையான கோபம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அங்கே பாருங்க மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவே இல்லை. நீங்கள் பேசின வார்த்தைகளெல்லாம் தவறு என்று சொல்லுகிறார். ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலியை இடுங்கள். என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்திற்கு தக்கதாக நடத்தாது இருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவே இல்லை. கர்த்தர் யோபுவை குறித்து ஒரு விட்னஸ் கொடுக்கிறார், சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய யோபுவினுடைய வார்த்தைகளைப் போல உங்கள் வார்த்தைகள் கிடையாது. ஆமென். அவனிடத்தில் போங்க, காளைகளை கொண்டு போங்க, பலி செலுத்துங்க, அவன் உங்களுக்காக பரிந்து பேசுவான். என்னிடத்தில் தேவ சமூகத்தில் இல்லாவிட்டால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று கர்த்தரே எச்சரிக்கிறார் யோபுவின் நண்பர்களுக்கு.
ஆனால் யோபு ஒரு இடத்துல கூட ஆண்டவரே நீர் உயிரோடு இருக்கிறீரா, உமக்கு ஜீவன் இருக்கிறதா என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. எல்லாவற்றிலும் அவன் பொறுமையாயிருந்து கர்த்தர் என்ன செய்வாரோ செய்யட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தபடினாலே கர்த்தர் அவன் பக்கமாய் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே 9வது வசனம், அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாசும் சூகியனாகிய பில்தாத்தும் நாகமாத்தியனாகிய சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை அவர் பார்த்த ஒரு பார்வை. நண்பர்களும் மனம் திரும்ப வேண்டும், அவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆமென் தேவ திட்டம் இதில் நிறைவேறுகிறது. ஆகையினால யோபு, அதற்கு அடுத்த வசனம் சொல்கிறது, யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கல 2 தனையாக அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் பாருங்க எவ்வளோ நல்ல தேவன். நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய சிறையிருப்பும் மாறுகிறது, நாம் செபிக்கிற நபர்களுடைய தண்டனையும் மாறுகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரால் செய்ய முடியும். நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுகிற காரியங்கள் விருதாவாக அல்ல, ஒரு நாளிலே அவைகள் மிகுந்த பலனை கொடுக்கும். நீங்கள் அதற்கு கீழே வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆமென். அவனுக்கு இருந்ததான 7000 ஆடு மாடுகள் என்று சொல்லப்பட்டவைகள் எல்லாம் 14,000 என்று போடுவோம். 500 ஒட்டகங்கள், ஆமென், 500 ஏறு மாடுகள் எல்லாம் டபுளாக எழுதப்பட்டிருக்கும். இப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு திரும்பவும் பிள்ளைகள் பிறந்தது. மனைவி மனம் திரும்பி அவளும் வந்து சேர்ந்து கொண்டாள், யோபுவோடு கூட குடும்பம் பண்ணினாள். ஆகினாலே அவர்களும் குழந்தை பெற்றார்கள். மறுபடியும் 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள். அவருடைய பிள்ளைகளைப் போல அழகுள்ளவர்கள் அந்த தேசத்தில் இல்லையா. ஒன்றும் இல்லாமல் காணப்பட்ட அவனுக்கு கர்த்தர் திரும்பவும் அவ்வளவு நன்மைகளை கொடுத்தார். ஆனால் ஒன்று நமக்கு இதில் ஒரு நல்ல ஒரு கருத்து இருக்கிறது. யோபு கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த விருப்பத்திற்காக மட்டும் அவன் வாழ்ந்தான். பிசாசு அவனை சோதித்தான். பிசாசு சோதிக்கும்படியாக தேவனிடத்தில் பெர்மிஷன் வாங்கினான். அதெல்லாம் முன்னாடி இருக்கிறது. பெர்மிஷன் வாங்கி, நீர் எல்லாம் அவனுக்கு கொடுத்திருக்கிறபடினால தான் அவன் உம்மை சேவிக்கிறான், அதெல்லாம் எடுத்து பாரும், அப்பொழுது அவன் எப்படி ஆகிறான் என்று பாரும் என்று சொல்லி சேலஞ்சு பண்ணினான். அப்பொழுதுதான் அவன் ஆத்துமாவை தவிர, அவன் உயிரை தவிர நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஆனால் அவன் என்னை மறுதளிக்க மாட்டான் என்று ஆண்டவரை கேரண்டி கொடுத்தார். இவைகளெல்லாம் நடந்தது. 42ஆம் அதிகாரத்தில் அவனை கர்த்தர் பல மடங்காக ஆசீர்வதித்தார். ஒரு மனுஷன் உண்மையாக, உறுதியாக, உத்தமத்திலே, பக்தியிலே, நேர்மையிலே அவன் சரியாக வாழும் பொழுது அவன் வாழ்க்கையில் இதே போல் இழப்பு வந்து தான் திரும்ப வரும் என்று அர்த்தம் கிடையாது. அப்படி நம்ம அர்த்தம் கொள்ளக்கூடாது. அவனை யோபுவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அந்த பாதையில் அவனை நடத்தினார். நமக்கு ஒருவேளை நாம் சில காரியங்களை இழந்திருக்கலாம், ஆனால் கர்த்தரோ நமக்கு அவைகள் எல்லாவற்றையும் திரும்ப தருவதற்கு ஒன்றை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மனுஷியாக நாம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு இழப்பும் வராது. இழந்து போனாலும் அவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வோம். நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கும் அப்படிப்பட்டதான ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிறோம், ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவரப்பா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சில மனிதர்களோட வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது வேதத்தில் அவங்க எவ்வளவு பலமாய் ஸ்ட்ராங்காக உம்மை பற்றி இருந்திருக்கிறார்கள். எங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவீராகப்பா. நாங்கள் இன்னும் உமக்குள்ளாக வளரவில்லை ஆண்டவரே. நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம், நம்பிக்கை எங்களுக்குள்ளாக இல்லை. நாங்கள் பணம் இருந்தால், பொருள் இருந்தால், வசதி இருந்தால், வேலை இருந்தால், தொழில் இருந்தால், போதுமான வருமானம் இருந்தால், எங்கள் குடும்பம் சுமூகமாக கடந்து சென்றால் மட்டும்தானே நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம். ஆனால் இந்த மனுஷனை பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே இருந்து இழந்து போன நிலைமையிலும் அவன் நீர் விரும்புகிற மனுஷனாக வாழ்ந்திருக்கிறானே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்கள் உள்ள கர்த்தர் போடுவீராக. நாங்கள் இன்னும் வாழப்போகிறது கொஞ்ச நாட்கள், ஆனால் அதற்குள்ளாக நீங்க விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு வல்லமையும் கிருபையும் எங்களுக்கு நீர் தந்தருள வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. இங்கு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக ஆண்டவரே. ஜெபத்தில் ஆன்லைனில் இருக்கிற ஒவ்வொருவருக்கு கர்த்தர் தருவீராக. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை யோபுவை போல ஆண்டவரே உயர்ந்த நிலையில் காணப்படுவதாக நான்
நினைக்கிறேன் அவனுடைய விசுவாசம், அவனுடைய நம்பிக்கை, பக்தி எவரெஸ்ட் சிகரத்தை போல உயர்ந்து காணப்படுகிறது. அதற்கு நிகராக எதுவுமே இல்லாதது போல ஆமீன் அவனுடைய விசுவாசம், தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை அவ்வளவு உயர்ந்ததாய் காணப்பட்டபடினால தான் நமக்காக கர்த்தர் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவரே, எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விசுவாசத்தையும் தைரியத்தையும் கர்த்தர் தாங்க, இன்னும் அதிகமாய் தாங்க ஆண்டவரே. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் குடும்பங்களும் ஆசீர்வாதமாய் காணப்படட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். சாந்தா குமார் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல பரிபூர்ணமான விடுதலை கொடுங்க ஆண்டவரே. பிரதர் ஜான்சன் கணேசனுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஆலயத்தில் வந்து சாட்சியாக நிறுத்துங்க. தமிழரசி சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் யார் யார் பலவீனமாக சுகவீனமாக இருக்கிறார்களோ அத்தனை பேர்களை கர்த்தர் தொட்டு விடுதலையாக்கி எங்கள் மத்தியிலே நிலைநிறுத்துவீராக. ஒருவரும் எந்த ஒரு பலவீனத்திலும் ஆண்டவரே சுகவீனத்திலும் சேதமடையக்கூடாது. யோபுவுக்கு அவ்வளவு பெரிய பலவீனங்கள் வந்தாலும் அவன் இவ்வளவு தைரியமான வார்த்தை சொல்லுகிறது போல எங்கள் ஜனங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படிப்பட்ட தைரியமான வார்த்தைகளை சொல்லட்டும். கர்த்தர் அப்படியே கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்கள் சகோதரர்கள் புருஷர்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுகிற நாட்கள். அவர்களில் அநேகர் வந்திருக்கிறார்கள். அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவளுக்கு கொடுக்க பொறுப்புகளை ஆசீர்வதிங்க. சகோதரிமார்கள் பகலிலே கூடி ஜெபம் பண்ண இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் மாலையிலும் நடக்கிற ஜெபத்தையும் ஆசீர்வதிங்க. எங்களை முழுவதும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கருணாகரன் பிரதருக்கு சுகமில்லை. அவருக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. அவருக்கு சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறார். அதனால் நானும் சொன்னேன், நீங்கள் 2-3 நாள் நல்லா ரெஸ்ட் எடுங்க.